ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பன்னீர் கிரேவியில் பன்னீர் அப்படியே போட போகிறேன். நீங்கள் கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 தக்காளி பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பெரிய வெங்காயம் நல்லா ஒரு பெருசாக 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன். நான் இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வணங்கட்டும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா 5 நிமிஷம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம முந்திரி சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். உடனே நம்ம தக்காளி சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா இந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வர மாதிரி நல்லா தக்காளி பச்சி ரேஞ்சில் நல்லா நம்ம வணக்கி எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ இன்றைக்கி ஒரு 6 பேர் 7 பேர் சாப்பிட்ற மாதிரி, ஒரு வேளைக்கு 7 பேர் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நான் இன்றைக்கி பன்னீர் கிரேவி செய்ய போகிறேன். அது நீங்கள் உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா அதிகம் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வணங்கிருச்சு. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வணக்கி வச்சுருந்ததெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் பட்டர், சீரகம், பட்டை, பிரியாணி இலை, இது வெந்தயக்கீரை காஞ்சது, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. இதே தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச பட்டை இலை, சீரகம் எல்லாம் சேர்த்துடலாம். லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.